கெஹல் பத்மேவிற்கும் செவந்திக்குமான தொடர்பு, விசாரணையில் வெளிவந்த பல அதிர்ச்சி தகவல்கள். சரத் பொன்சேகாவிடம் உள்ள குரல் பதிவு, காணொளிகளை வெளியிடுமாறு நாமல் வலியுறுத்து. 13 முழுமையாக நடைமுறைப்படுத்தாதீர்கள், எச்சரித்த சரத் வீரசேகர. செவ்வந்தி விவகாரத்தில் அனுர விடுத்த மிக ரகசிய உத்தரவு. யாழ் வடமராட்சியில் திடீர் சுற்றி வளைப்பு. தீபாவளி தினத்தன்று வடமாகாணத்தில் மூடப்பட உள்ள மதுபான சாலைகள். உடன்பாட்டிலிருந்து விலகுகிறது சங்கு என்கிறார் கஜேந்திரகுமார். ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் சிறந்த அறிவு கேந்திரமாக கொழும்பு துறைமுக நகரம் தெரிவு. அடைவுகளை தக்க வைப்பதற்கு மறுசீரமைப்புகளை தொடருங்கள், சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தல். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை ஜனாதிபதியின் தலைமையில். தனது முன்னாள் காதலரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான ஒருவர் மூலம் கெஹல் பத்ர பத்மே என்பவரை தான் அறிந்து கொண்டதாக இசாரா செவ்வந்தி விசாரணையில் தெரிவித்துள்ளார். கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இசாரா செவ்வந்தி நேபாளத்திலிருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார். அவரிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் துப்பாக்கிதாரி என்று கூறப்படும் சமிந்த தில்ஷான் பியூமங்க என்பவரை பத்மே தனக்கு அறிமுகப்படுத்தியதாகவும் இசாரா விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். எப்படியாவது அவனை வைத்து வேலையை செய்து கொள் என்று பத்மே தனக்கு கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி அவருடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொண்டு கொலையை செய்யுமாறு தான் அவரை இயக்கியதாகவும் இசாரா தெரிவித்துள்ளார். கெஹல் பத்ர பத்மே உடனான நட்பு காரணமாக கொலைக்காக எந்த பணமும் பெறவில்லை என்றும் அவர் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார். கனிமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்ட அதே நாளில், அதாவது கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி இரவு தான் வெளிப்பண்ண பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டில் இரவு தங்கியிருந்ததாகவும், அடுத்த நாள் கெஹல் பத்ர பத்மேவின் நெருங்கிய நண்பர் ஒருவரின் தொடங்கொட பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டில் 1.5 மாதங்கள் தங்கியிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன் பிறகு ஏப்ரல் 13ஆம் தேதி தொடங்கொடவில் இருந்து மித்தனிய பிரதேசத்தில் அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்றுள்ளார். புத்தாண்டு காலம் என்பதால் போலீஸ் அதிகாரிகள் வருட பணிச்சேற்பாடுகளில் ஈடுபட்டிருந்ததால் அன்றைய தினத்தை அவர்கள் தெரிவு செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அங்கு தங்கியிருந்த அவர் மே மாதம் 6ஆம் தேதி, அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்ற நாளில் யாழ்ப்பாணம் நோக்கி சென்றுள்ளதாக போலீசார் கண்டறிந்துள்ளனர். போலீஸ் அதிகாரிகள் அன்றைய தினம் தேர்தல் கடமைகளில் ஈடுபட்டிருந்ததால் அந்த நாளை தெரிவு செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் தான் எந்த ஒரு கையடக்க தொலைபேசிகளையும் பயன்படுத்தவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இசாரா செவ்வந்தி இன்று மத்தகம பிரதேசத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் பின்னர் அவர் தங்கியிருந்த மித்தனிய பிரதேசத்தில் உள்ள வீட்டிற்கும் அழைத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு அடைக்கலம் கொடுத்த வெளிப்பண்ண வீட்டில் உரிமையாளரையும் அவருடைய மருமகனும் அலத்கம போலீசில் இணைக்கப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளையும் கொழும்பு குற்றப்பிரிவு கைது செய்துள்ளனர். அத்துடன் தொடங்கட வீட்டில் அடைக்கலம் கொடுத்த நபரையும் மித்தனிய பிரதேசத்தில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த வீட்டில் இருந்த பெண்ணையும் போலீசார் கைது செய்துள்ளனர். எவ்வாறாயினும் அந்த கைது செய்யப்பட்ட பெண் கரகட்டாவை கொலை செய்ய முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் ஊழியரின் மனைவி என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா வசம் குரல் பதிவு காணொளிகள் இருந்தால் அதைவர் வெளியிடட்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்கள் தொடர்பாக சரத் பொன்சேகா வெளியிட்டுள்ள கருத்துக்கள் மற்றும் காணொளி வெளியிடும் விவகாரம் என்பன தொடர்பில் ஊடகங்களால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது இவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: சரத் பொன்சேகாவின் இயல்பு அது. முன்னரும் அவர் அப்படித்தான். குரல் பதிவு இருந்தால் அதை அவர் வெளியிடட்டும். அதற்குரிய உரிமை அவருக்கு உள்ளது. கோட்டாபய ராஜபக்ச சரத் பொன்சேகாவுடன் நம்பி கதைத்திருக்கக்கூடும். ஆக அதை வெளியிட்டால் தற்போது சரத் பொன்சேகாவை நம்புபவர்களின் நிலை என்னவென்று சொல்வது என கேள்வி எழுப்பியுள்ளார். அரசமைப்பின் 13வது திருத்தச் சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுமானால் இலங்கை சமஷ்டி நாடாக மாறி வடக்கு சுயாதீன மாகாணமாக உதயமாகிவிடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சரத் வீரசேகர தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது: ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தில் அரசமைப்பின் 13வது திருத்தச் சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்தால் இலங்கை பெடரல் ராஜ்யமாகிவிடும். குறிப்பாக வடக்கு
மாகாண சபை சுயாதீன சபையாக மாறும். அவர்களின் தேவைக்கேற்ப சட்டங்களை உருவாக்கிக் கொள்ளலாம். இவ்வாறானதொரு நிலைமைக்கு தமிழீழ புலிகளின் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் முயற்சித்தார். அதற்காக 30 வருடங்கள் போரிட்டார். போர் மூலம் அடைய முடியாமல் போனதை வேறு வழியில் அடைவதற்குரிய முயற்சியாகவே இது உள்ளது. எனவே 13ஐ நடைமுறையாக்க கோரும் யோசனை சுயாதீன நாடான இலங்கையின் இறைமைக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தலாகும். வெளியக பொறிமுறையில் உள்ள அச்சுறுத்தலை நாம் உணர வேண்டும். அது எமது படையினருக்கு ஆபத்தாக அமையும் என குறிப்பிட்டுள்ளார். இசாரா சம்பந்தி விவகாரத்தில் மிக ரகசியமான நடவடிக்கை ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ரகசிய உத்தரவுக்கமைய போலீஸ் மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு அலத்கடை நீதிமன்றத்திற்குள் பாதாள குழு உறுப்பினர் கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் இசாரா சம்பந்தியை கைது செய்வதற்காக போலீஸ் அதிகாரி நேபாளத்திற்கு செல்வதற்கு முன்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பந்தி நேபாளத்தில் இருக்கின்றார் என்ற விடயத்தை போலீசார் அறிந்த பின்னர் அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் நுட்பமாக அவதானித்து வந்துள்ளனர். இதனையடுத்து சம்பந்தியை கைது செய்வதற்காக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியான ரொஹான் ஒலுகல நேபாளத்திற்கு செல்வார் என்று தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் இந்த விடயம் வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டால் போலீஸ் திணைக்களத்திற்குள் இருக்கும் பாதாள குழுக்களின் உளவாளிகள் தகவல்களை வழங்கிவிடுவார்கள் என்பதால் மிக ரகசியமான திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி தனக்கு வைரஸ் காய்ச்சல் என்ற தோற்றப்பாட்டை சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ரொஹான் ஒலுகல ஏற்படுத்தியுள்ளார். ஆதலால் விடுப்பிலிருந்து சிகிச்சை பெறுவதை போன்று அனைவரையும் நம்ப வைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து அவர் நேபாளத்திற்கு சென்றுள்ளார். நேபாளத்திற்கு சென்ற பின்னரும் அவருடைய திறன்பேசிகள் உள்நாட்டில் இயங்கு நிலையில் இருந்துள்ளன. உச்சகட்ட அவதானத்துடன் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்தே சம்பந்தி கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு அலத்கடை நீதிமன்றத்திற்குள் பாதாள குழு உறுப்பினர் கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் மத்துகம பகுதிக்கு சென்ற சம்பந்தி தனது முடியை கட்டியாக வெட்டிக் கொண்டு ஆள் அடையாளத்தையும் மாற்றியுள்ளார். அதன் பின்னரே யாழ்ப்பாணம் வந்து இங்கிருந்து படகு மூலம் இந்தியா சென்றுள்ளார். சுபன் என்பவரை அவரை காரில் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார். இந்தியாவிலிருந்து ரயில் மூலமே சம்பந்தி நேபாளம் சென்றுள்ளார். அங்கு தலைமறைவாக இருந்த போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா சம்பந்தி உள்ளிட்ட குழுவை 72 மணி நேரம் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அண்மையில் பிணையில் சென்றிருந்த குறித்த இளைஞன் பல வீடுகளை தாக்கியும் பொருட்களை சேதப்படுத்தியும் வந்துள்ளதுடன் பலரை அச்சுறுத்தியும் வந்துள்ளதாகவும் ஒரு சில தினங்களுக்கு முன் வீதியால் சென்று கொண்டிருந்த ஒருவரை சரமாரியாக வாளால் வெட்டியும் காயப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சில நாட்களாக மருதங்கேணி காவல்துறையினர் குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கு முயன்றும் கைது செய்ய முடியாததனால் இன்று அதிகாலை ராணுவம் மற்றும் மருதங்கேணி காவல்துறையினர் இணைந்து குறித்த சந்தேக நபரை கைது செய்ய சென்றுள்ளனர். ராணுவம் மற்றும் காவல்துறையினர் சுற்றி வளைப்பு செய்ய உள்ளதை அறிந்து கொண்ட குறித்த சந்தேக நபர் தப்பித்துக் கொண்டதாகவும் மருதங்கேணி காவல் நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை குறித்த சந்தேக நபர் வாளுடன் தொடர்ச்சியாக உலாவி திரிவதாகவும் இதனால் பாடசாலைகளுக்கும் கல்வி நிலையங்களுக்கும் மாணவர்கள் செல்வதற்கு அச்சப்படுவதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் குறித்த சந்தேக நபருக்கு பயந்து 6 குடும்பங்கள் மாளிகை திடல் கிராமத்திலிருந்து வெளியேறியுள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு வாழ்வட்டு சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் குறுகிய காலத்தில் பிணை வழங்குவதால் குறித்த சந்தேக நபர் தொடர்ச்சியாக இவ்வாறு வாழ்வட்டு சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும் பிரதேச மக்கள் கருத்து வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 18 லட்சத்தை கடந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த அக்டோபர் 15ஆம் தேதி வரையான சுற்றுலா பயணிகள் தொடர்பான புதிய புள்ளி விவரங்களை வெளியிட்டு இந்த விடயத்தினை உறுதிப்படுத்தியுள்ளது. அந்த புள்ளி விவரங்களின்படி இந்த மாதத்தின் முதல் 15 நாட்களில் மட்டும் 75,657 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். அதனுடன் இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 18,11,051 உயர்ந்துள்ளது. நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளில் அதிக எண்ணிக்கையானோர் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் ஆவர். அந்த எண்ணிக்கை 4 லட்சம் எல்லையை நெருங்கியுள்ளது. இதுவரை இந்தியாவிலிருந்து வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 3,96,274 ஆகும். அத்துடன் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 1,67,886 பேரும், ரஷ்யாவிலிருந்து 1,25,950 பேரும், ஜெர்மனியிலிருந்து 1,11,677 பேரும் மற்றும் சீனாவிலிருந்து 1,08,040 பேரும் என குறித்த நாடுகளிலிருந்து 1 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். அது மட்டுமின்றி பிரான்சிலிருந்து 90,250 பேரும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 81,040 பேரும், நெதர்லாந்திலிருந்து 53,922 பேரும் மற்றும்
அமெரிக்காவிலிருந்து 50,027 பேரும் என குறித்த நாடுகளிலிருந்து 50,000-க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த ஆண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இத்தாலியிலிருந்து 39,932 பேரும், கனடாவிலிருந்து 37,606 பேரும், ஸ்பெயினிலிருந்து 36,430 பேரும், போலந்திலிருந்து 36,389 பேரும் என குறித்த நாடுகளிலிருந்தும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். கடந்த ஆண்டு 20,53,465 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்தனர். இலங்கைக்கு இறுதியாக அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த ஆண்டு 2018 ஆகும். அப்போது 23,33,796 அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருந்தனர். இலங்கையின் வருடாந்த சுற்றுலா பயணிகள் வருகை 4 சந்தர்ப்பங்களில் 20 லட்சம் எல்லையை கடந்துள்ளது. அதாவது 2016, 2017, 2018 மற்றும் 2024 ஆகிய ஆண்டுகளில் அதிக எண்ணிக்கை பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தீபாவளி தினத்தன்று வடமாகாணத்தில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மாகாண ஆளுநர் செயலகம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதியிடம் வடக்கு மாகாண ஆளுநர் முன்வைத்த கோரிக்கைக்கமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் தொடர்பில் மதுவரை திணைக்களத்தால் மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் செயலகம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீபாவளி தினத்தன்று மதுபான சாலைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்து சமய அமைப்புகளால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெடுந்தீவில் உள்ள 8 பாடசாலைகளிலும் 6 பாடசாலைகளிலும், அனலைதீவில் 3 பாடசாலைகளும், எழுவைதீவில் 1 பாடசாலையும் அதிக கஷ்ட பிரதேசத்திலிருந்து நீக்கப்பட உள்ளன என்று வடக்கு ஆளுநர் வேதநாயகனிடம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த பாடசாலைகளின் அதிபர்களாலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் வருவதற்கு பின்னடிக்கும் நிலைமை காணப்படுகிறது. அதிக கஷ்ட பிரதேசத்திலிருந்து இந்த பாடசாலைகள் நீக்கப்பட்டு அதற்கான கொடுப்பனவு ஆசிரியர்களுக்கு கிடைக்காமல் போனால் நிலைமை இன்னும் மோசமாகும் என்றும் இதன்போது தெரியப்படுத்தப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சாலை இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று நேற்றைய தினம் ஆளுநரை சந்தித்த போது குறித்த பாடசாலைகளின் அதிபர்கள் வெளிப்படுத்தினர். இதேவேளை வடமாகாணத்தில் ஆசிரியர் இடமாற்ற கொள்கையை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துமாறும், தற்போது உள்ள ஆசிரியர் இடமாற்றத்தில் அரசியல் பாகுபாடு மற்றும் பழிவாங்கல் காணப்படுவதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. தற்போதுள்ள அரசாங்கத்தின் கீழ் சில அதிகாரிகள் அவர்களின் சுய லாபத்துக்காகவும் அரசாங்கத்தினுடைய ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் நன்கிழுக்காகவும் செயற்பட்டுக் கொண்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக கஷ்ட பிரதேசம், அதே கஷ்ட பிரதேசங்களில் பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கான இடமாற்றங்கள் சரியான முறையில் வகுக்கப்படவில்லை எனவும், குறித்த இடமாற்றங்களில் பல குறைபாடுகள் உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பதவிகளை கைப்பற்றுவதற்காக எமது உதவிகளை பெற்றுவிட்டு செய்த ஒப்பந்தங்களை மீறுகின்ற வகையில் இப்போது 13ஆம் திருத்தம் சம்பந்தமாக கூட்டங்கள் வைப்பது தாங்களாகவே ஒப்பந்தத்திலிருந்து விலகும் செயலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தலை தமிழ் கட்சிகள் அணுகுமுறைமை சம்பந்தமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நடத்தி வரும் கூட்டங்கள் தொடர்பிலும் அவர் மேலும் தெரிவித்தவை வருமாறு: கூட்டத்தை நடத்தியது தமிழ் கட்சிகள் அல்ல, அது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை நடத்தியது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளிகள் கூடி மாகாண சபையை வைக்க வேண்டும் என்பது தொடர்பிலும் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பிலும் கதைத்துள்ளனர். நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக ஒற்றையாட்சி முறைமைக்குள் தமிழ் அரசியல் நடத்த அறவே இடமில்லை என்பதனை எழுத்து மூலமாக தெளிவாக வலியுறுத்தியுள்ளோம். அது மட்டுமின்றி 13ஆம் திருத்தம் இறுதி தீர்வும் அல்ல, ஏகிய ராஜ்ய யோசனை நிராகரிக்கப்பட வேண்டும் என்ற 2 ஒப்பந்தத்தில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிணங்கி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகள் அனைவரும் ஒப்பமிட்டனர். அதற்கு பிறகு உள்ளூராட்சி சபையில் எங்களோடு இணைந்து நாங்கள் விட்டுக் கொடுப்புகளை செய்து அவர்களுக்கு பதவிகளை கொடுத்த பின்பு நன்மைகளை பெற்ற பிறகு எம்மோடு ஒப்பந்தம் செய்திருக்காது விட்டால் அவர்கள் எந்த ஒரு சபையிலும் பதவிகளை எடுத்திருக்க முடியாது, தவிசாளர் பதவிகளையும் பெற்றிருக்க முடியாது. அப்படி பதவிகளை பெற எமது உதவிகளை பெற்றுவிட்டு இப்போது செய்த ஒப்பந்தங்களை மீறுகின்ற வகையில் அவர்கள் இந்த நேரத்தில் 13ஆம் திருத்தம் சம்பந்தமாக கூட்டங்கள் வைப்பது தாங்களாகவே ஒப்பந்தத்திலிருந்து விலகும் செயலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களுடன் ஒரு மாதத்திற்கு முன்பதாக நான் வெளிநாடுகளுக்கு பயணிப்பதற்கு முன்னர், அதாவது 13ஆம் திருத்தம் தொடர்பில் அவர்கள் திருகோணமலையில் நடத்திய சந்திப்புக்கு முன்பே தெளிவாக இந்த விடயத்தை 13ஆம் திருத்த விடயத்தில் ஈடுபட்டால் ஒப்பந்தத்தில் இருந்து விலகும் செயலாகவே நாம் பார்ப்போம் என்பதை நாம் அவர்களிடம் சொல்லியிருந்தோம். 13ஆம் திருத்தத்தை பற்றி தொடர்ந்தும் கதைத்துக் கொண்டிருப்பது என்பது அந்த ஏகிய ராஜ்ய அரசமைப்பை எதிர்க்க வேண்டிய பொதுமக்களை செயற்படுத்தாமல் திசை திருப்பி ஏகிய ராஜ்ய அரசமைப்பு
அரசியலமைப்பை தமிழ் மக்களுடைய அனுமதியுடன் ஆதரவோடு நிறைவேற்றுவதற்கு துணை போகின்ற செயலாகவே பார்க்கின்றோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளிகள் மாகாண சபை தேர்தலை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒற்றையாட்சி அமைப்புக்குள்ளே தமிழ் அரசியலை நகர்த்த முடியாது என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடனான எமது எழுத்து மூலமான ஒப்பந்தத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம் என்றார். இலங்கையின் முதன்மையான ஸ்மார்ட் சிட்டி திட்டமான கொழும்பு துறைமுக நகரம் இன்டெலிஜென்ஸ் குளோபல் ஃப்ரீ ஜோன்ஸ் ஆஃப் தி இயர் 2025 விருதுகளில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் சிறந்த அறிவு கேந்திரமாக தெரிவு செய்யப்பட்டு இலங்கைக்கு ஒரு முக்கிய மைல்கல்லை பதிவு செய்துள்ளது. 269 ஹெக்டேயர் மீள்பெறப்பட்ட நிலத்தில் நிர்மாணிக்கப்பட்டு 2021 ஆண்டு முதல் ஒரு சிறப்பு பொருளாதார வலயமாக செயற்பட்டு வரும் கொழும்பு துறைமுக நகரம் சேவைத்துறை முதலீடுகளுக்கான ஒரு மையமாக மாறியுள்ளது. இதன் முதலீட்டாளர் நட்பு கொள்கைகள், வரை சலுகைகள் மற்றும் சட்ட கட்டமைப்புகளை நீதிபதிகள் குழு பாராட்டியது. இந்த அங்கீகாரம் உலகளாவிய சேவைத்துறை அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்ப்பதில் இலங்கையின் வளர்ந்து வரும் பங்கை எடுத்துக்காட்டுகிறது. தீவிர நெருக்கடியை அடுத்து சர்வதேச நாணய நிதியத்தின் மறுசீரமைப்பு செயற்திட்டத்தின் கீழ் தற்போது இலங்கையின் பொருளாதாரம் வலுவான வளர்ச்சி பாதையில் பயணித்து வருவதாகவும் நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ணா சீனிவாசன் மற்றும் பிரதி பணிப்பாளர் தோமஸ் ஹெல்பிலிங் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். பிராந்திய பொருளாதார நிலவரம் குறித்து விளக்கமளிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கையின் முன்னேற்றம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர்கள் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளனர். 2022 ஆண்டு தீவிரமடைந்த பொருளாதார நெருக்கடியின் விளைவாக கடும் பின்னடைவுக்கு முகம் கொடுத்திருந்த இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் அனுசரணையுடனான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதன் நன்மைகளை இப்போது அனுபவித்து வருவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கையின் நெருக்கடி நிலவிய காலப்பகுதியில் பொருளாதாரம் வெகுவாக பின்னடைந்திருந்தது. இருப்பினும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதன் பின்னர் கடந்த ஆண்டு இலங்கையின் பொருளாதாரம் 15% எனும் வலுவான வளர்ச்சியை பதிவு செய்திருந்தது. அதன் நீட்சியாக இவ்வருடமும் அடுத்த வருடமும் பொருளாதார வளர்ச்சி 4.2% பதிவாகும் என மதிப்பிடப்பட்டிருப்பதுடன் எதிர்வரும் காலங்களில் அது 3% அண்மித்த மட்டத்தில் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தோமஸ் ஹெல்பிலிங் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை தற்போதைய பொருளாதார அடைவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு அச்செயற்திட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவது இன்றியமையாததாகும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பெரும்போக பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணல் மற்றும் கட்டமைப்பு ரீதியான நடவடிக்கைகளை வலுப்படுத்தல் என்பன நீண்டகால அடிப்படையிலான வெற்றிக்கு அவசியம் என தெரிவித்துள்ள அவர் நிதியியல் ஸ்திரத்தன்மையும் அரசுக்கு சொந்தமான கட்டமைப்புகளின் நிதியியல் இயலுமையும் சாத்தியமான நிதியியல் அச்சுறுத்தல்களை குறைப்பதும் என்பனவும் அதற்கு முக்கிய பங்களிப்பு செய்யும் என கூறியுள்ளார். தற்போது நாடு எதிர்கொண்டுள்ள தேசிய பேரழிவான போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கில் தேசிய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையில் முதன்முறையாக நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் கூடியது. போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான கடந்த 13ஆம் தேதி முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு திட்டத்திற்காக ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்பட்டதுடன் இந்த திட்டத்தை செயல்படுத்த தேசிய செயற்பாட்டு சபையை நிறுவ முன்மொழியப்பட்டது. அதன்படி கூடிய தேசிய செயற்பாட்டு சபை போதைப்பொருள் வலையமைப்பை ஒழித்தல், அதற்கு அடிமையானவர்களின் மறுவாழ்வு, போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க பொதுமக்களின் பங்களிப்பை பெறுதல், பொதுமக்களை அறிவூட்டுவதற்காக வெகுஜன அமைப்புகளின் பங்களிப்பு மற்றும் ஊடக பிரச்சாரத்தை செயற்படுத்துதல் குறித்து முக்கியமாக கவனம் செலுத்தியது. இந்த செயற்பாட்டு சபையை நிறுவுவதன் பிரதான நோக்கத்தை விளக்கிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க போதைப்பொருள் அச்சுறுத்தலால் இளைஞர் சமூகம் மற்றும் பாடசாலை மாணவர்களின் வாழ்க்கை தற்போது ஆபத்தில் உள்ள விதம் மற்றும் அது எவ்வாறு ஒரு சமூக பொருளாதார பேரழிவாக மாறியுள்ளது என்பது குறித்து எடுத்துரைத்தார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க பொதுமக்களின் ஆதரவை பெறுவதன் முக்கியத்துவத்தையும் முழு நாட்டையும் ஒன்றிணைக்கும் இத்தகைய விரைவான திட்டத்தை தொடங்குவதன் முக்கியத்துவத்தையும் இந்த நிகழ்வில் பங்கேற்று மத தலைவர்கள் பாராட்டினர். பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால, அமைச்சின் செயலாளர் WRP செனவரத்ன, சுகாதார அமைச்சின் செயலாளர் கலாநிதி அனில் ஜெயாசிங்க, கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கழுவ, பொலிஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய, ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ, விமானப்படை தளபதி ஏர்வைஸ் மார்ஷல் வாசுபந்து எதிரிசிங்க, கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் PKSP பானகுட, இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் உதித கயாஷான் குணசேகர, லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் தலைவர் காமினி வருஷமான, இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் கிஹாண்டி சில்வா மற்றும் பாதுகாப்பு பிரதானிகள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், ஊடக தலைவர்கள், கலைஞர்கள், சுகாதாரத்துறை பிரதானிகள் மற்றும் சிவில் மற்றும் வெகுஜன அமைப்புகளின் தலைவர்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.